சத்யா. நான் தாமஸ்வீதியில் தான் குடியிருக்கிறேன். இங்கே ஆடி வெள்ளியிலிருந்து வாரம் வந்துட்டு அலங்காரம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறாங்க. போன வாரம் வந்து மஞ்சக்கை அலங்காரம், அதுக்கு முந்தின வாரம் வந்து சரஸ்வதி அலங்காரம், இந்த வாரம் வந்து வரலட்சுமி நோம்புங்கிறதுனால காசு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பண அலங்காரம். அது போக அன்னப்பச்சி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப விசேஷமான கோயில். எல்லாரும் வந்து அம்மனை வந்து தரிசித்து இது பண்ணிக்கணும். இந்த கோவில் வந்து கடந்த 50 ஆண்டு காலமாக இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முறையான முறையில் பிரதிஷ்டை பண்ணி சாமி வந்து நம்ம வழிபட்டு இருக்கோம். சாத்தூர் இருக்கன்குடியில் என்னென்ன திருவிழா நடக்குதோ அது அத்தனையும் நம்ம இங்கே நடத்துகிறோம். அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளியில் 5 வாரமும் முதல் வாரம் வந்து வெத்திலை அலங்காரம், 2வது நாள் பிஸ்கட் அந்த மாதிரி அலங்காரம் குழந்தைகளுக்காக, 3வது நாள் பாலாம்பிகை, 4வது வாரம் மகாலட்சுமி, இப்போ 5வது வாரம் வந்து வரலட்சுமிக்காக ஆண்டாள் பெருமாளோட நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6.5 லட்ச ரூபா பணத்தில் நம்ம இப்போ அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். 108 கிலோ நவதானியத்தில் அன்னப்பச்சி வாகனம் செய்து அதில் அம்பாளை உட்கார வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல சிறப்புகள், பல விசேஷங்களில் நம்ம கோயிலில் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் நிர்வாக கமிட்டியின் சார்பாக பொதுமக்களோட ஒத்துழைப்போட நடைபெறுது. நான் இங்கே கற்பக்கொண்டு ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். நான் எவ்ரி ஃப்ரைடே வருவேன். இங்கே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் வாரம் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த ஆடி ஃப்ரைடேனால. இன்னைக்கு வரலட்சுமி அலங்காரம் விரதம்னால இன்னைக்கு நல்லா அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வரனால என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அதனால நம்மளுக்கு என்ன வேண்டுனாலும் இந்த அம்மா வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை.